பிரபஞ்ச சக்தி டிவி. Video 98. கடமை மாத இதழ் ஜனவரி 2011. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Reincarnation of Adisesha. Lord Narayana is never separated from his bed, the serpent Adisesha. When Narayana came to the earth as Rama, Adisesha accompanied him and appeared as Lakshman. When the Lord came as Krishna, Adisesha came as Krishna's elder brother, Balram. Acharya Ramanuj is considered the reincarnation of Adisesha. Vaishnavite Acharya Manwala Mamunigalchu was an incarnation of Adisesha. ஆரிய இந்து மதத்தின் இந்த கயிறுதிரிக்கும் ஆற்றலே ஆற்றல். Seidi: US executes woman despite protests. A US woman has been put to death by lethal injection in Virginia, prompting outrage from anti-death penalty campaigners. Teresa Lewis, 41, was convicted of masterminding the murders of her husband and stepson. மரண தண்டனை கூடாது என்ற வாதம் நியாயமானது. குற்றவாளி பெண் என்பதால் அவரை தண்டிக்க கூடாது என்று வாதம் செய்வதும் அவருக்கு அனுதாபம் தேட முயற்சிப்பதும் தவறு. Seidi: Stable Pakistan good for India. US President Barack Obama said, "A stable Pakistan is good for India." இந்தியா ஸ்திரமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புகிறதா? பாவம், பராக் ஒபாமா சூதுவாது இல்லாமல் பேசுகிறார். Seidi: Allocation arbitrary, unfair and inequitable, highlighting gross irregularities in the allocation of 2G spectrum in 2008. The Controller and Auditor General of India has said that the entire process lacked transparency and was undertaken in an arbitrary, unfair and inequitable manner, causing a presumptive loss of over 1.76 lakh crore rupees to the exchequer. ஆடிட்டர் ஜெனரலின் இவ்வளவு பெரிய கண்டனத்திற்கு மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் ராஜாவின் ராஜினாமா மட்டுமே பதில் ஆகாது. மன்மோகன் சிங் அரசு இந்த குற்றச்சாட்டுக்கு உச்சநீதிமன்றத்தில் விளக்கமாக பதில் சொல்ல வேண்டும். Seidi: Vanquishing evil. Congress President Sonia Gandhi takes aim at an effigy of Ravana at the Dashera celebrations. ராவணன் எனக்கு பாட்டன் என்று முன்னொரு நாள் முரசொலியில் கட்டுரை தீட்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு கருணாநிதி இந்த செய்தி பற்றிய தன் கருத்தை சொல்ல வேண்டும். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 9. விருந்தோம்பல். குறள்: வித்துமிடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். பொருள்: விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமா? திருவள்ளுவர் பேச்சை கேட்டுக்கொண்டு யாரும் இருப்பதையெல்லாம் விருந்தினருக்கு கொடுக்க வேண்டாம். விருந்தினர் என்பதற்காக நிதானம் இல்லாமல் அன்பு காட்டக்கூடாது. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். மனிதனாக பிறந்த உனக்கு நிச்சயம் லட்சியம் வேண்டும். இலக்கு இல்லாமல் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது.
அப்படிப்பட்டவர்களை மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள். எது சரியான லட்சியம், எது சிறந்த இலக்கு, இந்த படிப்பா, அந்த பதவியா, இவ்வளவு செல்வமா, எப்படிப்பட்ட மனைவி, எத்தனை குழந்தைகள், இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு உன்னை நீயே குழப்பாதே. உன்னுடைய லட்சியம் உன் எதிரிகளை அழிப்பதாக இருக்க வேண்டும். உன் எதிரிகள் யார்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? கோடிக்கணக்கான சக்திகள் உனக்கு எதிராக உனக்கு வெளியேயும் உனக்கு உள்ளேயும் இருந்து உன்னோடு போராடி கொண்டிருக்கின்றன. நீ தனித்து நின்று அவர்களோடு போராடி ஜெயிக்க முடியுமா? பயப்படாதே. உன்னோடு பிரபஞ்ச சக்தியாகிய நான் இருக்கிறேன். ஏனெனில் உன்னுடைய எதிரிகள் என்னுடைய எதிரிகள். உன் எதிரிகள் அழிந்தால் நீ ஆசைப்படுவதெல்லாம் உன்னை தேடி வரும். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. கோல்ஹாப்பூர் மகாராஜா சாகு சத்ரபதி 1874 1922 பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை மகாராஷ்டிராவில் மீண்டும் உயிர்ப்பித்தார். சென்னையில் 1915 வர்ணாசிரம தர்ம சம்ரக்ஷண சபா தோன்றியது. இந்த அமைப்பு வர்ணாசிரம தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அதை வைத்தே நாட்டில் அமைதியை முன்னேற்றத்தை காண முடியும் என்றும் வாதிட்டனர். 11/10/1919 அன்று ஈரோட்டில் ஜஸ்டிஸ் கட்சியின் 2வது வருடாந்திர மாநாடு நடந்தபோது ஈவி ராமசாமி நாயக்கர் வரவேற்பு குழுவின் தலைவராக இருந்தார். இந்தியாவிற்கு உடனடியாக சுதந்திரம் வழங்குவது திராவிட பஞ்சமர்களுக்கு கேடு விளைவிக்கும் என்று மேற்படி மாநாட்டில் வாதிட்டனர். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்க கண்டத்தின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 10 பங்கு ஆகும். உலக நிலப்பரப்பில் 5 பங்கு ஆப்பிரிக்காவில் உள்ளது. இதனால் ஆப்பிரிக்காவில் ஜன நெருக்கடி குறைவு. இருப்பினும் ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரையில் உள்ள ருவாண்டா, புருண்டி நாடுகளிலும் எகிப்து நாட்டின் நைல் நதி பள்ளத்தாக்கிலும் மக்கள் தொகை அதிகம் காணப்படுகிறது. ஆப்பிரிக்க கண்டத்தின் பல பகுதிகள் மனிதர்கள் வசிக்க தகுதியற்றவையாக உள்ளன. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The present perfect continuous tense is used for an action which began at some time in the past and is still continuing. Example, he has been sleeping for 5 hours and is still sleeping. This tense is also used for an action already finished. The continuity of the activity is emphasized. I have been requesting him to come, but he did not come. The simple past tense is used to indicate an action completed in the past. I received his letter a week ago. Be a man of quotations. Everything changes except change. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. Everyone is as God made him, and often a great deal worse. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல் உச்சரிப்பு பொருள். அங்கூர் அங்கூர் திராட்சை. அங்கேட் அங்கேட் தோற்றம். அங்கேஜ்னா அங்கேஜ்னா சகித்து கொள்ளுதல். அங்கோச்சா அங்கோச்சா மேலாடை துண்டு. அஞ்சல் அஞ்சல் ஆடையின் ஓரம். வாக்கியம் परंतु मोहनदास वहाँ एक ही साल पढ़ सके, उसके बाद घर वापस आ गए. उच्चरिப்பு परंतु मोहनदास वहाँ एक ही साल पढ़ सके, उसके बाद घर वापस आ गए. பொருள் ஆனால் மோகன்தாஸ் அங்கு ஒரு வருடம் மட்டுமே படிக்க முடிந்தது. அதற்கு பிறகு வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டார். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒரு மசோதாவை ஏற்றுக்கொண்டால் அந்த மசோதா சட்டமாகும். நாடாளுமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு மசோதா பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட காரணத்தால் செயலிழந்ததாக கருதக்கூடாது. ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தின் ஓர் அவை நிராகரித்தால் குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒன்றாக கூடி அந்த மசோதாவை விவாதிக்க வேண்டும் என்று கோரலாம். ஒரு மசோதா ஓர் அவையில் நிராகரிக்கப்பட்டாலோ அல்லது 6 மாதங்களாக நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் இருந்தாலோ குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவை விவாதிக்க 2 அவைகளின் கூட்டத்திற்கு உத்தரவிடலாம். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். ஓர் ஆண் எப்போதும் ஒரு பெண்ணை நினைத்து கொண்டிருப்பதுதான் அவளுக்கு செய்யும் மிகப்பெரிய கொடுமை. இருப்பினும் பெண்கள் இந்த சுகமான கொடுமையைத்தான் விரும்புகிறார்கள். ஆண்களே, அதையே செய்யுங்கள்.
அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். ராஜீவ்காந்தியின் மரணம் சத்தியமூர்த்தி பவனையை புரட்டி போட்டுவிட்டது. எப்போதும் என்னிடம் கலகலப்பாக பேசுகிறவர்கள் எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்தார்கள். எனக்கும் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. சோகம் ஆட்சி நடத்தியது. 3வது நாள் நான் வங்கி அலுவலகத்திற்கு சென்றபோது என் சக ஊழியர்கள் சொன்ன வார்த்தைகள், பாலா, உனக்கு என்ன ஆகியிருக்குமோ என்று பயந்தோம். நல்ல வேளை நீ ஸ்ரீபெரும்புதூருக்கு போகவில்லை. என் தலைவர் மாண்டு விட்டார். நான் பிழைத்து கொண்டேன். வெட்கம் வெட்கம். அன்னை இந்திரா நற்பணி மன்றத்தை துவக்கிய 2 மாதங்களுக்குள் ராஜீவ்காந்தியின் மரணம் நாட்டையே உலுக்கியது. மன்றத்தின் முதல் நிகழ்ச்சியாக ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்துவது என்று முடிவு செய்தோம். மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஸ்ரீபெரும்புதூருக்கு சென்றோம். ராஜீவ்காந்தி கலந்து கொள்வதாக இருந்த பொதுக்கூட்ட மேடை கலைக்கப்படாமல் சிம்மாசனம் போன்ற நாற்காலிகளோடு அப்படியே இருந்தது. நெஞ்சை வேதனை கவ்வியது. இருந்தாலும் அதற்கு முன்னால் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். நற்பணி மன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் திருவல்லிக்கேணி கிளையில் மாதாந்திர சேமிப்பு கணக்கு ஆரம்பிக்க சொன்னேன். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். திருவல்லிக்கேணி கிளையின் முன்னால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடினோம். வங்கியின் ரீஜனல் மேனேஜர் வி ரமணி, மத்திய சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே விஜயன், பாராளுமன்ற உறுப்பினர் இரா அன்பரசு, என்னுடைய தலைவர் ஆர் தாமோதரன் மற்றும் வங்கியின் பல வாடிக்கையாளர்கள் வந்திருந்து சுதந்திர தின கொண்டாட்டத்தை மிகப்பெரிய வெற்றியாக்கினார்கள். நான் அரசியலில் தலைவனாக உருவெடுப்பதை அன்று உணர்ந்தேன். அரசியல் இவ்வளவு எளிதானதா? இல்லை. நான் வாழப்பாடி ராமமூர்த்தியின் கோஷ்டியைச் சேர்ந்தவன். எதிர்கோஷ்டியினர் விட்டு வைப்பார்களா? நான் அரசியல் லாபத்திற்காக வங்கியை பயன்படுத்துவதாக வங்கியின் மேலதிகாரிகளுக்கு புகார் செய்தார்கள். வருவது வரட்டும் என்று துணிந்து நின்றேன். வந்தது டிரான்ஸ்ஃபர். அடுத்த தலைப்பு A poem by B.S.V. A tomb for me I do not wish. When I am dead one day, I wish all to forget me, I say. Never think of mourning for me, as I wish thee all in glee. I may wish one thing from thee, that is nothing but to keep in glee. Take life thou as easy as can. It's my wish to thee, O learn. One fine day when I am dead, thou need no tears to shed, for will I be busy thereto? Is he not there for me to woo? A tomb for me I do not wish, as won't it last long in bliss. Hence, my dears, let me go there with much of pride to hold my share. அடுத்த தலைப்பு சிறுகதை. கடன் வாங்காதே. முகுந்தன் வேலைக்கு சேர்ந்து சம்பளம் வாங்க ஆரம்பித்த நாட்களில் கடன் வாங்கும் பழக்கமும் அந்த கடனில் ஹோட்டலுக்கு போய் நண்பர்களோடு தன் நிலைமைக்கு மீறி செலவழித்து கூத்தடிக்கும் பழக்கமும் வைத்திருந்தான். திருமணமான பிறகு மனைவி இல்லாமல் நண்பர்களோடு சேர்ந்து கும்மாளம் போடுவது அவனுக்கு தவறாகப்பட்டது. அதை நிறுத்திவிட்டான். இருப்பினும் பண்டிகை அட்வான்ஸ், குடும்ப சுப நிகழ்ச்சிகள், டிவி, 2 வீலர் என்று கிடைத்த எல்லா கடன் வசதிகளையும் பயன்படுத்தியதால் அவற்றுக்கான பிடித்தம் போக மீதி சம்பளத்தில் குடும்பம் நடத்தினான். தனக்கு முதல் பெண் குழந்தை பிறந்தபோது முகுந்தன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தான். அவளுடைய படிப்பு, திருமணம் என்று பின்னால் வரக்கூடிய பெரிய செலவுகள் அவனை பயமுறுத்தின. எவ்வளவுதான் பொருட்களை வாங்கி வைத்தாலும் 10 வருடம் 20 வருடம் கழித்து அவற்றை விற்று காசாக்க முடியாது என்பதை நினைத்தபோது இந்த பொருட்களெல்லாம் தனக்கு கை கொடுக்காது என்று எண்ணம் ஏற்பட்டது. மகள் சுந்தரிக்கு 2 வயதாக இருக்கும்போது அவள் பெயரில் வங்கியில் கணக்கு ஆரம்பித்து முகுந்தன் மாதம் 50 ரூபாய் சேமிக்க ஆரம்பித்தான். 3 ஆண்டுகள் கழித்து மாதம் 500 ரூபாய் சேமித்து காட்டினான். முகுந்தனுக்குள் ஒரு வைராக்கியம் வந்தது. தன் மகள் பெயரில் 1 லட்சம் ரூபாய் சேமிக்க வேண்டும் என்று நினைத்தபோது கடன் வாங்கும் பழக்கத்தையும் எண்ணத்தையும் அடியோடு கைவிட்டான். மகளுக்கு 10 வயதான போது முகுந்தன் தன் வைராக்கியத்தை நிறைவேற்றி விட்டான். தன் மகளுக்காக பணம் சேர்க்கும் வைராக்கியத்தில் அவன் கடன் வாங்கும் பழக்கத்தை கைவிட்டது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. எந்த பொருள் வாங்கினாலும் கடன் வாங்காமல் மாதம் பணம் சேமித்து அதில் வாங்க முடிவு செய்தான். கடன் வாங்காத அவனுக்கு அலுவலகத்திலும் வீட்டிலும் ஒரு புதிய கௌரவம் கிடைத்தது. நான் உயர்ந்தவன் என்ற உணர்வு அவனுக்கும் ஏற்பட்டது. பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் உண்டியல் பணத்தை திருடியதாக அறக்கட்டளை உறுப்பினர்கள் மீதே குற்றச்சாட்டு வந்துள்ளதே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன? தன் கோயிலில் வேலை செய்யும் சிப்பந்திகளை கூட
ஒழுக்கமாக வைத்துக்கொள்ள முடியாத ராமர் இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்களை எப்படி ஒழுக்கத்தோடு வைக்கப் போகிறார்? கேள்வி 2. இப்போது நீங்கள் போராடி ஜெயிக்க முடியாத எதிரி யார்? தூக்கம். காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை தூங்கக்கூடாது என்று ஆசைப்படுகிறேன். முடியவில்லை. பகலில் தூங்கி தூங்கி விழுகிறேன். கேள்வி 3. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்ற பாடலைப் பாடுவீர்களா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.